அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது தடவை பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் இருந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அவர் இறக்குமதி வரிகளை அதிகரித்து அயல் நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார். தற்பொழுது அவர் வெளிநாட்டு மகிழுந்துகளுக்கு அதிக வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற மகிழுந்துகளுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் 25% வரிகள் விதிக்கப்படும் என்றும், வாகனங்களை இறக்குமதி செய்யும் வணிகங்கள் மீதான கட்டணங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் மகிழுந்து பாகங்கள் மீதான வரி விதிப்பு மே அல்லது அதற்கு பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை மகிழுந்து உற்பத்தி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும், இது அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளையும் முதலீட்டையும் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். குறித்த நடவடிக்கை அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க மகிழுந்து உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கும், விலைகளை அதிகரிப்பதற்கும், நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைப்பதற்கும் வழிவகுக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த ஆண்டு அமெரிக்கா சுமார் 8 மில்லியன் மகிழுந்துகளை இறக்குமதி செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு மகிழுந்துகளை வழங்கும் முன்னணி நாடுகளாக மெக்சிகோ, தென்கொரியா, ஜப்பான், கனடா மற்றும் ஜெர்மனி ஆகியன காணப்படுகின்றன. அத்துடன் பல அமெரிக்க மகிழுந்து நிறுவனங்கள் மெக்சிகோ மற்றும் கனடாவிலும் செயற்பாடுகளை கொண்டுள்ளன. அவை 3 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.